இந்த நிலையில அது இயக்கப்படாது என்பதற்கான தகவல் இன்று காலை தான் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனால் நடுவில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விவரங்களை மீண்டும் உங்கள்கிட்ட கேட்கிறேன் வேல்முருகன். அதற்கு முன்பாக ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து திரு திருஞானம் நம்மோட இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ இந்த அரசோட இந்த உத்தரவு என்பது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது விதிகளை மீறிய செயல், போதுமான அவகாசம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது, இதற்கு மேலும் அவகாசம் கொடுக்க முடியாது அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. வணக்கங்க, நான் தாரை திருஞானம். சார் வணக்கம். இல்ல இப்ப அரசு தரப்புல இருந்து கூடுதலான அவகாசம் கொடுக்க முடியாது, உடனடியாக இந்த பேருந்துகள் ஒருவேளை இயக்கப்பட்டால் அதை டீடைன் செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்காங்க. உங்களோட கருத்து என்ன இது குறித்து? அரசு எல்லாத்துக்கும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஒரு எதுவும் சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிறனால. ஆனால் எங்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். வெளிப்பாடுகளை பேருந்துகளை மாற்ற முடியாததுக்கான காரணம் சில காரணங்கள், சில வந்து இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். எங்க சங்கத்துல 2000 வண்டி இருக்குன்னா 1200 வண்டி தமிழக பதிவு கொண்ட வாகனங்கள் தான். 300 வாகனங்கள் தான் வந்து வெளிப்பாடு பேருந்துகள். அதனால இன்னைக்கு இருக்கிற ஆபரேஷன் எதுவும் பாதிக்காது. இன்னைக்கு அவங்களுக்கே தெரியும். அதனால பெரும்பாலான ஓனர்கள் அவங்களே அவங்க வண்டி நிறுத்திருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து பாதிப்பு பொதுமக்களுக்கான பாதிப்பு முதல்ல இருக்காது. அது முதல்ல ஏன்னா இன்னைக்கு கேஸே கிடையாது. அதனால ஒன்றும் பாதிப்பு இருக்காது முதல் கட்டமா. அரசிடம் அந்த வாகன கோரிக்கையை இப்பதான் நாங்க கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்க சங்கத்தோட கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்ட முடிவுல என்ன வந்து நாங்க முடிவு போட்டோமோ அதை எடுத்துக்கொண்டு போய் அரசிடம் எங்களோட முறையீடுகளை அந்த வாகனங்களை உடனடியாக பதிவு செய்வதற்கோ இல்ல தமிழக பதிவு செய்யாததற்கான காரணத்தையும் அந்தந்த தனிப்பட்ட வாகனங்கள்ல வந்து நாங்க கொடுக்க போறோம். ஏன்னா இப்ப ஒரு சிலருக்குலாம் வங்கியில வந்து 2020 இருந்தா தமிழகத்துல வந்து பட்டி அவசியம் கொண்ட பேருந்துகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா அதுல இருக்க சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப வந்து கொரோனா முடிந்த காலம் நிறைய பேர் இப்போ ஒரு 50 வண்டி வச்சிருக்காங்க. அப்ப இருந்து பேங்க்ல வந்து பேங்க் இஎம்ஐ பிரச்சனை இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் பேங்குக்கு வந்து சரியான பணம் கட்டாதனால அவங்க வந்து என்ஓசி தர மாட்டாங்க. இந்த ஒரு சிக்கல் இருக்குங்க. அந்த மாதிரி வண்டியில இங்க ரெஜிஸ்டர் வந்து என்ஓசி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ண முடியாத பிரச்சனைகள் இருக்கு. சிலர் வந்து புதுசா தொழிலுக்கு வந்து புதுசா பண்ணும் போது தமிழகத்துல எடுக்கணும்னா நம்ம ஐடி சோர்ஸ்ல இருக்கணும். அதை வந்து அவங்க என்எல்ல வந்து என்எல்ஏஆர் வண்டிக்கு ஐடி தேவையில்லை. அந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன ஓனருங்க ஒரே ஒரு வண்டி வச்சிருக்கவங்க ஒரு 50, 40, 30 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஐடி 3வது வருஷம் ஃபைல் பண்ணி தான் அதுக்கப்புறம் பண்ண முடியுங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. இந்த நடைமுறை சிக்கல்கள்லாம் வந்து ஒரு சில வாகனங்களுக்கு இருக்கு. அதை போங்க மீதி இருக்க வாகனங்கள் உடனடியா பதிவு பண்றதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான கால அவகாசத்தை நாங்க கேட்கலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த மாற்ற முடியாத வண்டிக்கான பிரச்சனைகள்லாம் இப்ப சொல்லான்னு இருக்கோம். அதே மாதிரி ஆல் இந்தியா பர்மிட்னா இப்ப 12 ஆண்டுகள் வந்து வெளி மாநிலத்துல ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம தமிழக அரசாங்கத்துல 8 ஆண்டுகள் தான் இருக்கு. இப்ப ஏற்கனவே ஒரு வண்டி 7 ஆண்டு ஆயிடுச்சுன்னா இப்ப அந்த வண்டியை மாத்தினாங்கன்னா அடுத்த 1 ஆண்டுக்கு அப்புறம் அந்த வண்டியை ஓட்ட முடியாது வெளி மாநிலத்துக்கு. அதனால அந்த மாதிரி சிக்கல்கள் கொஞ்சம் இருக்கு. இது எல்லாத்தையும் அரசிடம் முறையிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 பிரச்சனைகள் அவங்க இது பண்ணாங்கன்னா உடனடியாக எல்லாரும் மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி இது சில முடிவுகள்ல வந்து மத்திய அரசு முடிவு, சில முடிவுகள் மாநில அரசு முடிவுகள். அதனாலதான் வந்து இந்த 300 வாகனங்கள்ல இந்த மாதிரி ஒரு 100 வாகனங்களுக்கான பிரச்சனை இருக்கு. அதை நாங்க இப்ப கோரிக்கையா வச்சுட்டு இருக்கோம். இப்போ சகஜமா இந்த 1500 பேருந்துகளோட இயக்கம் போதுமானதா இருக்கலாம். ஆனா ஒரு வார இறுதி நாட்கள்லயோ அல்லது பண்டிகை காலங்கள்ல போகணும் அப்படின்னா அப்போ இந்த தட்டுப்பாடு ஏற்படுவதற்கோ பொதுமக்களுக்கான வசதிகள் குறைவதற்கோ வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் பொதுவாக இந்த பதிவு? அரசு மக்களுக்காக இருக்கு. அரசு மக்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க. எங்க ஆம்னி பேருந்துகளுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அரசிடம் நாங்க முறையிட்டு அதை சரி பண்ணிடுவோம். அதனால அரசு மக்களை பாதிக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த 3 நாள் பண்டிகை காலம், 3 நாள் தொடர் விடுமுறைனாலதான் இன்னி வரல நேரத்தை கொடுத்து அவங்க பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து அந்த மாதிரி ஒரு சூழல் வரதுக்குள்ள இது எல்லாம் சால்வ் ஆயிடுங்க. ஒன்னும் பெரிய பிரச்சனை இருக்காது. சரி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு திருஞானம்.